Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் சாஃப்ட் லேயர் பரோட்டா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு. நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இப்படி பெரட்டிக்கோங்க. அப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இப்போது இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி நான் பரோட்டா வந்து பாலில் தான் பிசைய போகிறேன். நான் இன்றைக்கி பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஆயில் கூட நீங்கள் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா இது கூட நெய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை நல்லா அழுத்தி ஒரு 10 மினிட்ஸ் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைய தான் உங்களுக்கு சாஃப்டானது கிடைக்கும். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் நல்லா ஆயில் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பரத்தும் போது ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் நான் ஆயில் தடவிட்டேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்து இதை நல்லா நைஸாக பரத்திக்கோங்க. உங்களால் எவ்வளோ நைஸாக பரத்த முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பரத்திக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பரத்திக்கோங்க. நான் உங்களுக்கு 2 ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன் ஈஸியாக லேயராக வர்றதுக்காக. இப்போ இந்த மாதிரி பரத்திக்கிட்டு இதில் நல்லா ஆயில் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஆயில் சேர்க்குறீங்களோ அப்போ தான் அது வந்து ஒட்டாமல் உங்களுக்கு லேயர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதையும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பார்த்திங்களா, இதை இந்த மாதிரி உருண்டை இப்படி ரவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. அது நம்ம ஆயில் தடவி இருக்கிறனால அது ஒன்றும் ஒட்டாது. உங்களுக்கு நல்லா தின்னாக பரத்திக்கோங்க. நீங்கள் இழுக்க அது லேசாக வரும். ஸோ இந்த மாதிரி இழுத்து நீங்கள் இந்த மாதிரி உருண்டை ஒட்டிக்கோங்க. கட் பண்ண எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப்பும். சில பேருக்கு அந்த வீசி இது பண்ண தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பரோட்டா நம்மளே ஈஸியாக எல்லாரும் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் அழகாக உருண்டையாக ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டின பிறகு இந்த மாதிரி சைடில் இப்படி அமுக்கி விட்டு ஆயில் தடவி வச்சுக்கலாம். இது நம்ம ஆயில் தடவிருக்கனால அது ஒட்டாமல் நம்ம சுட்ட உடனே உங்களுக்கு லேயர் அழகாக வரும். பாருங்கள், இப்போ இதை ஒரு பிளேட்டில் ஆயில் தடவி அதில் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப சொதன்னு ஆயில் சேர்க்கவும் தேவையில்லை. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், அதே மாதிரியே நைஸாக பரத்திக்கோங்க. பரத்திட்டு இந்த மாதிரி ஆயில் தடவிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா ஆயில் தடவிட்டு இப்போது இதை நைஸாக கேப் எவ்வளோ கிட்ட உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இப்படி சுருட்டி எடுத்துக்கோங்க. பரோட்டா இது வீசி நம்ம எப்படி சுருட்டுவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி சுருட்டி இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா அது அழகாக நீளமாக வரும். இப்போ இதை சுற்றி விட்டு இதில் ஆயில் தடவி வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப்புமே பரோட்டா சுட தெரியாதவங்க கூட ஈஸியாக சுடலாம். அதனால் இந்த ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் தடவி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆயில் தடவி. இப்போது இதை நீங்கள் உடனே சுடுறதா இருந்தால் 1/2 அன் ஹவர் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் சுடலாம். இது நைட்டு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் சுடணுன்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சுடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்துக்கோங்க. நான் இதை நைட்டே ரெடி பண்ணிட்டேன். இப்போ காலையில் இதை சுட போகிறேன். பாருங்கள், 1 ஹவருக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுட்டேன்.
அது ஆயில் நல்லா விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து இதை நைஸாக பரத்திக்கலாம். உங்களுக்கு தின்னா வேணும்னா நீங்கள் தின்னா பரத்திக்கோங்க, இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் நீங்கள் திக்காக பரத்திக்கோங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் நைஸாக பரத்திருக்கேன். உங்களுக்கு பரத்தும் போதே அந்த லேயர் தெரியும். இப்போ தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஹீட் ஆனதும் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆயில் ஊற்றி சுட்டு எடுத்துக்க போகிறோம். நல்ல சாஃப்டான உங்களுக்கு பரோட்டா இது டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்களே வீட்டில் செஞ்சிடலாம், கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் நிறையா சுடுறதா இருந்தால் எக்கு கூட சேர்த்துக்கலாம், இன்னும் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடுங்க, அப்போ தான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் குக் ஆகும். பாருங்கள், இப்போ அடுத்த இது நான் முதல்ல சுட்ட பரோட்டா வந்து அந்த ரவுண்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இதுக்குள்ளது. அடுத்தது நான் பரத்தி வச்சுருக்கிறது வந்து அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி இது பண்ணல, அந்த இது ரெண்டுமே எவ்வளோ அழகாக லேயராக வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா டபுள் சைடு இந்த மாதிரி சுற்றி விட்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது சுடும் போதே தெரியும் சாஃப்ட்னஸும் கிறிஸ்பினஸும். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ரவுண்ட் பண்ணதில் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக, கொஞ்சம் லைட்டாக திக்காக வச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் தட்டிட்டேன். சூட்டோடையே அந்த இது இப்படி தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தட்டிட்டு பாருங்கள், சூப்பரான எவ்வளோ அழகாக லேயர் லேயராக தெரியுது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது அந்த ரவுண்ட் பண்ணது. இதையும் பாருங்கள் சுட்டுட்டு இது பண்ணியிருக்கேன். இதுவும் இவ்வளோ அழகாக லேயராக தெரியுது பாருங்கள். 2 ஸ்டெப்புமே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல்